பிஜேபி மாதிரியான RSS மாதிரியான இயக்கங்கள் மக்களை மூளைச்சலவை செய்வதற்கு பொய்யான செய்திகள், போலியான புகைப்படங்கள், போஸ்ட் ட்ரூத் என்று சொல்லக்கூடிய உண்மையை சொல்லாமல் அதை மக்களை கிளர்ந்தெழ வைக்கிற, உணர்ச்சி வசப்படுகிற விஷயங்களை மட்டும் பரப்புரை செய்கிற, வதந்திகளை மட்டுமே மூலதனமாக வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துகிற, அரசியல் வியாபாரம் நடத்துகிற ஒரு ஆட்சியின் கீழ் நாம் இருக்கிறோம், ஒன்றிய ஆட்சியின் கீழ். அப்ப இந்த சமூக நீதிக்கான கருத்து தலைவர்களுடைய மனதில் இருந்தால் மட்டும் போதாது. தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எங்கும், மூலை முடுக்குகளில் எங்கும் சாதிய பாகுபாட்டுக்கு எதிராக, பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிரான பரப்புரைகள் அரசால் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூக சீர்திருத்த துறை அல்லது சமூக நீதித்துறை என்பது மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை இந்த மேடையிலிருந்தும் ஒரு கோரிக்கையாக முன்வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு மதத்தின் பெயரால் மக்களை பிரிவுபடுத்துகிறார்கள், பிளவுபடுத்துகிறார்கள். எனக்கு முன்னால் பேசிய பேச்சாளர்கள் சொன்னதைப் போல மோடி அவர்கள் திருச்சிராப்பள்ளி வந்தபோது அவர் பேசிய விஷயங்களை எல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே வரியில மோடி என்ன பேசினாரு? பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல மோடி என்ன பேசினாரு? திருச்சிராப்பள்ளியில பன்னாட்டு விமான நிலையத்தை திறந்து வைத்த போது அப்படின்னு கேட்டா அவர் பேசின 1 மணி நேரம் ஸ்பீச் எல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். ஒரே வரியில சொல்லணும்னா வாயால ஏகப்பட்ட வடைய சுட்டு சுட்டு தள்ளினார். ஏராளம். அவரை உதாரணத்துக்கு சொல்லணும்னா அங்க பாரதிதாசன் பல்கலைக்கழகம், எனவே பாரதிதாசன் பற்றி பேசினார், பாரதியார் பற்றி பேசினார், சர் CV ராமன் விஞ்ஞானி அவரை பற்றி பேசினார், MS சுவாமிநாதன் மறைந்த வேளாண் விஞ்ஞானி, அவர் உணவு பாதுகாப்புக்கு எப்படியெல்லாம் அவர் உழைத்தார் என்பதை பற்றியெல்லாம் பேசினார். ஆனால் பேசிய அந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்றையாவது இவர்கள் ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளாக நிறைவேற்றி இருக்கிறார்களா என்கிற கேள்விக்கு பிரதமர் கடைசி வரை பதில் சொல்லவில்லை. MS சுவாமிநாதன் அவ்வளவு பாராட்டினார். MS சுவாமிநாதன் அவருடைய தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த கமிஷனுடைய பரிந்துரை என்ன? விவசாயிகள் சாகுபடி செய்வதற்கு எவ்வளவு செலவழிக்கிறார்களோ அந்த செலவினத்தை போல 1.5 மடங்கு அதிகமாக அவர்களது விளைபொருளுக்கு நியாய விலை MSP என்பது நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய முக்கியமான பரிந்துரை. இது அந்த காலகட்டத்தில் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற்றிருந்தது. MS சுவாமிநாதன் பரிந்துரையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் அப்படின்னு எழுதியிருந்தார். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்றும் நடக்கல. யாரோ சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க, கவர்மெண்ட் செய்யல அப்படின்னு. கேஸ்ல அரசாங்க தரப்புல நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, ஆட்சிக்கு ஓராண்டில் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் இதை நாங்கள் செய்வோம் என்று எழுதிய அந்த மை கூட காய்ந்திருக்காது. உச்சநீதிமன்றத்தில் என்ன அஃபிடவிட் தாக்கல் பண்றாங்கன்னா, இது சாத்தியமே கிடையாது, MS சுவாமிநாதன் பரிந்துரையை நிறைவேற்றுவது சாத்தியமே இல்லை என்று தைரியமாக பகிரங்கமாக இந்த அரசு அஃபிடவிட் தாக்கல் செய்கிறது. MS சுவாமிநாதன் உணவு பாதுகாப்புக்கு உதவி செய்தார் அப்படின்னு பேசுகிற மோடியும் அவருடைய அரசாங்கமும் எந்த நிலைமைக்கு இந்தியாவை கொண்டு நிறுத்தியிருக்காங்க? இப்ப சமீபத்தில் வெளியிடப்பட்ட பசி என்பதற்கான குறியீட்டில் உலக நாடுகள் எந்த தரவரிசையில் இருக்கிறது? ஹங்கர் இண்டெக்ஸ், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய பசி பட்டினிங்கிற இடத்துல நாடுகள் எங்க இருக்குன்னு பார்த்தா, சென்ற முறை இருந்ததை விட இன்னும் 4 இடங்கள் சரிந்து 111வது இடத்தில் இந்தியா மிகவும் கேடுகட்ட நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தலையெழுத்தல்ல. நாமெல்லாம் என்னமோ உழைக்கல, நம்ம ஒழுங்கா வேலை பார்க்கல, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறோம் என்பதல்ல. உண்மையான காரணம் இந்த அரசாங்கம் கடைபிடிக்கிற மோசமான கொள்கைகள் தான். அப்ப இவர் MS சுவாமிநாதனை பற்றி சொல்லுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. பல்கலைக்கழகம் பற்றி பேசுகிறார். மாநில பல்கலைக்கழகங்கள்ல தமிழகம், கேரளா, பஞ்சாப் உள்பட பல மாநிலங்கள்ல என்ன நடக்குது? மாநில பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர் நியமனத்தில் கூட வேந்தர் என்கிற முறையில் ஆளுநர் தலையிடுகிறார், குறுக்கீடு செய்கிறார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்களை எல்லாம் முடக்கி வைக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சி அல்லாத எதிர்க்கட்சி நடத்துகிற அரசாங்கம் என்று சொன்னால் அவர்களுடைய வேலைகளை
முடக்குகிற, குந்தகம் விளைவிக்கிற ஒரு அரசியல் கருவியாக ஆளுநர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை இன்றைக்கும் தமிழகம் உட்பட பல இடங்கள்ல நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே பல்கலைக்கழகத்தை பற்றி அவர் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? அனைத்து இளைஞர்களும் சிறப்பாக வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா இந்தியா முழுக்க பல்கலைக்கழகங்கள்ல இடைநிற்றல், டிராப் அவுட் என்று வரும்போது அதிகமாக இடைநிற்றல் யாருக்கு நடக்கிறது என்று சொன்னால் பழங்குடியின மாணவர்கள், பட்டியலின மாணவர்கள், ஓபிசி என்று அழைக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், அவங்க தான் இடைநிற்றல் அதிகமாகிறது. பல்கலைக்கழகங்கள்ல சாதிய பாகுபாடு தலைவிரித்தாடுகிற ஏற்பாட்டை மத்திய பல்கலைக்கழகங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அதனால ஒரு பக்கம் இதையெல்லாம் அனுமதித்து விட்டு, இதையெல்லாம் ஊக்கப்படுத்தி விட்டு, சாதி என்பதை ஒரு ஓட்டுக்கள் பெறுகிற ஒரு ஆயுதமாக வைத்துக்கொண்டே மறுபக்கம் பல்கலைக்கழகங்களை, இளைஞர்களை போற்றி புகழ்ந்து பேசுகிறார் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வாயில வடை சுட்ட விஷயம் கிடையாதா? ரொம்ப பிரமாதமான வடை எது தெரியுமா? ரொம்ப பிரமாதமான வடை. தமிழகத்தில் பல மாவட்டங்கள்ல புயல் காரணமாக, அதீதமான மழைப்பெருக்கின் காரணமாக மக்கள் படுகிற அவதியில் ஒன்றிய அரசும் உங்களோடு சேர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு ஒரே போடா போட்டாரு. அடுத்த போடு இதை விட சூப்பர். என்ன சொல்லிட்டாருன்னா, தமிழக அரசாங்கத்திற்கு எங்களால் எவ்வளவு முடியுமோ அத்தனை உதவிகளையும் நிவாரணமாக நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டார். இப்போ நம்ம ஒரு பிரதமர் பொய் சொல்றாருன்னு எனக்கு முன்னால கூட பேச்சாளர் சொன்னார். நமக்கு கஷ்டமா இருக்கு. பிரதமர் பொய் சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, நம்ம வாயில சொல்றதுக்கே சிரமமா இருக்கு. தமிழக அரசு 21,000 கோடி கேட்குது. நீங்க என்ன கொடுத்தீங்க? இதுக்கு முன்னால இந்த 10 வருஷத்துல எவ்வளவு இயற்கை பேரிடர்களை தமிழகம் சந்தித்து இருக்கிறது? ஒவ்வொரு முறையும் கணக்கு போட்டு இவ்வளவு நிவாரணம் வேண்டும்னு கேட்டா இதுவரை ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு தந்திருப்பது கேட்டதில் 10% விட குறைவு. இப்ப தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில என்ன போட்டிருக்காங்க? 2015 இன்று வரை, இந்த பேரிடர் வரை தமிழக அரசு கேட்டதில் ஒன்றிய அரசு கொடுத்தது வெறும் 5% தான். நிதியமைச்சர் அப்படியே பயங்கரமா பேசுறாங்க. இப்பதான் 450 கோடி கொடுத்தோம், 900 கோடியை 2 தவணையா பிரிச்சு இப்பதான் 450 கோடி கொடுத்தோம். இது என்ன இந்த அரசாங்கம் இப்படி பண்ணுது அப்படின்னு தமிழக அரசு அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கு. இந்த 900 கோடி 2 தவணையா கொடுத்ததெல்லாம் வழக்கமாக ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு வருடாவருடம் அளிக்கிற தொகை. அந்த தொகை வேற. இது அசாதாரணமான ஒரு சூழல். எதிர்பார்க்காத அளவுக்கு கொட்டி தீர்த்த மழை. சிறபுஞ்சியில ஓராண்டு பெய்கிற மழையை விட அதிகமாக தூத்துக்குடி, திருநெல்வேலியில பெய்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஒன்றிய அரசு ஓடி வர வேண்டாமா? கேட்ட தொகையை கொடுக்க வேண்டாமா? சரி, கொடுக்கல, அதையாவது அடக்கமா இருக்கணுமா வேண்டாமா? நிர்மலா சீதாராமன் வருகிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதல்ல பார்வையிடவே இல்லை, வேகமாக பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்தி அரசாங்கத்தை விமர்சனம் செய்து அரசியல் லாபம் பார்க்கிற ஏற்பாட்டை செய்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்பார்த்துதான் அன்றிலிருந்து நாம் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி பேரிடர் வரும்போது ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்திற்கு நிவாரண தொகையை ஒதுக்குவது கருணையா கடமையா? கடமை என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் மோடியும் நிர்மலா சீதாராமனும் அதை கருணை என்று நினைத்துக் கொள்கிறார்கள். புரிதலிலேயே பிரச்சனை. இப்ப சமீபத்துல வாரணாசியில சாமியார்கள் மாநாடு ஒண்ணு நடந்தது. அந்த மாநாடு என்ன ஒரு தீர்மானம் நிறைவேற்றியதுன்னு சொன்னா, பிஜேபி ஆட்சியில RSS வழிகாட்டுதல்ல இந்துத்துவ ராஷ்டிரம் என்பது அமைக்கப்பட்டால் அதனுடைய அரசியல் சாசனம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அங்க தீர்மானம் போடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்கவில்லைன்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லல. அப்படின்னா அதை ஏற்கிறதுன்னு அர்த்தம். அதுல தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க, சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் குடிமக்களாக இருக்கலாம், ஆனால் ஓட்டு போடுகிற உரிமை இல்லை. எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. ஏன்னா ஓட்டு அவங்களுக்கு வராது, சிறுபான்மை மக்களோட ஓட்டு வராதுங்கிறதுனால ஓட்டு போடுகிற உரிமை இல்லை. அடுத்தது நீதி பரிபாலனம். நம்ம ஐபிசின்னு பேசுறோம், சிஆர்பிசின்னு பேசுறோம், இந்திய சாட்சிய சட்டம்னு பேசுறோம். அது மூணுத்துக்கும் ஹிந்தியில பெயர் வச்சது மட்டும் இல்லாம மூணுனுடைய உள்ளடக்கத்தையும் கம்ப்ளீட்டா மாத்தி பார்லிமெண்ட்ல
146 எதிர்க்கட்சி எம்பிக்களை கல்தா கொடுத்து இடைநீக்கம் செய்துவிட்டு ஆமாசாமி போடுறவங்க மட்டும் உள்ள நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அவசரமாக இந்த 3 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டன. இதனுடைய முன்னோடியாகத்தான் சாமியார்கள் மாநாடு என்ன சொல்லுது? நீதி பரிபாலனம் ஐபிசி அடிப்படையில் நடக்காது, சிஆர்பிசி அடிப்படையில் நடக்காது. சரி, வேற எந்த அடிப்படையில் நடக்கும் அப்படின்னா, திரேதா யுகம், துவாபர யுகம், அதெல்லாம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி எப்படி இருந்ததோ அதுதான் இந்துத்துவ ராஷ்டிரத்தில் நீதியாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அந்த காலத்தில் எப்படி இருந்தது? கேள்வியே கிடையாது. உன்னை ஒழிக்கணும்னு ராஜா நினைச்சார்னா, மந்திரி நினைச்சார்னா சிரச்சேதம் தான். பட்டியலின பழங்குடியின மக்களுக்கெல்லாம் எந்த விதமான உரிமையும் கிடையாது. நீங்க கீழே தான் கிடக்கணும், நாங்க மேலே ஏறி நின்று மிதிப்போம்னு சொன்னா ஒத்துக்கொள்வதை தவிர வேற வழி இல்லை. அந்த விஷயங்களை எல்லாம் எத்தனை போராட்டங்களின் மூலமாக கடந்து இன்றைக்கு அனைவருக்கும் சம உரிமை உண்டுங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம் தமிழகம், கேரளா போன்ற மாநிலங்கள்ல. ஆனா இந்த ஆட்சி மீண்டும் அதனை தலைகீழாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. அதனால நம்ம இத்தனை ஆண்டு காலம் போராடி பெற்ற உரிமைகள் பாதுகாக்கப்படுவதிலேயே சிக்கல் இருக்கிறது. புதிய உரிமைகளை கேட்பதற்கான வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல தான் உறவுக்கு கை கொடுத்தாலும் உரிமைக்கு நாங்கள் குரல் கொடுப்போம் என்று கலைஞர் அவர்களும் திராவிட இயக்கமும் சொன்னதை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால 2024 மிகப்பெரிய யுத்தம் நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் தான் அந்த யுத்தம். முத்தமிழ் அறிஞர் என்கிற தலைப்பை போட்டு இருக்கிறோம். முத்தமிழுக்கு அவர் ஆற்றிய பங்கு, பராசக்தி படம், எல்லா படங்களை பற்றியும் எனக்கு முன்னாலே கருத்தாளர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த தமிழுக்கான சம அந்தஸ்து இந்த ஆட்சி கொடுக்கிறதா? ஒன்றிய ஆட்சி ஹிந்தியை திணிப்பதற்கான முயற்சி தான் மீண்டும் மீண்டும் எடுக்கப்படுகிறது. நம்ம தமிழ் மட்டும்தான் உயர்ந்ததுன்னு சொல்ல, நமக்கு தமிழ் உயர்ந்தது. ஹிந்தி பேசுற மக்களுக்கு ஹிந்தி உயர்ந்ததா கூட இருக்கட்டும், தெலுங்கு பேசுற மக்களுக்கு தெலுங்கு உயர்ந்ததாக இருக்கட்டும். அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது. அந்த தாய்மொழியில தான் கல்வி கொடுக்க வேண்டும், அந்த தாய்மொழியில தான் நீதிமன்றம் நடக்க வேண்டும், அந்த தாய்மொழியில தான் அந்த மாநிலத்தினுடைய அலுவல்கள் நடக்க வேண்டும்ங்கிறதெல்லாம் சாதாரணமாக வரவில்லை. இன்னும் சொல்ல போனா, சென்னை ராஜதானியிலிருந்து மொழிவழி மாநிலங்கள் பிரிந்தது, தமிழ்நாடு என்று அதற்கு பெயர் சூட்டப்பட்டதெல்லாம் யாரோ கையில் எடுத்து அல்வா மாதிரி எல்லாம் கொடுக்கல. திராவிட இயக்கம், அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள் தமிழக சட்டப்பேரவையில் அவர்கள் நடத்திய போராட்டம் ஒரு பக்கம், நாடாளுமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அருமை தோழர் பி ராமமூர்த்தி தமிழ்நாடு என்று பெயரிட வேண்டும் என்ற தீர்மானத்தை கொடுத்தார். ஆனால் முன்மொழிகிற நாள் வந்தபோது அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதால் அவரால் போக இயலவில்லை. அவருக்கு பதிலாக அந்த தீர்மானத்தை, தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கிற தீர்மானத்தை நாடாளுமன்றத்திலே பூபேஷ் குப்தா என்கிற மேற்கு வங்கத்தை சார்ந்த கம்யூனிஸ்ட் உறுப்பினர் தான் முன்மொழிந்தார். அதுதான் இந்தியா, அதுதான் அந்த உயர்ந்த தத்துவம். அண்ணா அவர்களும் நாடாளுமன்றத்தில் அதை பற்றி பேசினார். ஆகவே தமிழகத்தில் திராவிட இயக்கம் ஆற்றிய அந்த போராட்டம், நாடாளுமன்றத்தில் மார்க்சிஸ்டுகள் நடத்திய போராட்டம், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த தமிழ்நாடு என்கிற பெயரே வந்தது. ஆனா ஆளுநர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் தமிழ்நாடுன்னா உங்களுக்கு என்னமோ தனி நாட்டில் இருக்கும் அப்படின்னு ஒரு கெத்து வந்துருது, ஆகவே தமிழகம் தான் சொல்லணும்னு. அப்படி பார்த்தா ஒரத்த நாடு, பாப்பா நாடு, இந்த எல்லா நாட்டையும் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. இப்போ சில பேர் பேசுறாங்க, ஆளுநருக்கு அரசியல் வரம்பு தெரியுமா, அவர் தெரியாமல் பேசுகிறார்னு. ஆனா நண்பர்களே, தெளிவா புரிஞ்சுக்கங்க, அவர் தெரிஞ்சுதான் பேசுறார். நமக்கே இவ்வளவு சட்டம் தெரியும் போது அவருக்கு தெரியாதா? ஆளுநருடைய அதிகார வரம்பு என்ன நமக்கு தெரியும் போது அவருக்கு தெரியாதா? தெரிந்தே பேசுகிறார். அடிப்படை பிரச்சனைகளான விலைவாசி உயர்வு, வேலையின்மை, சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல், வெறுப்பு அரசியல், இப்படிப்பட்ட விஷயங்கள், பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை, பட்டியலின பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்தின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல், இதன் மீது மக்களுடைய பார்வை திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக இப்படியான சர்ச்சைகளை தினந்தோறும் உருவாக்குகிற RSS-னுடைய அரசியல் கருவியாக ஆளுநர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். எனவே அவர் தெரிந்துதான் செய்கிறார் என்று பார்க்க வேண்டும். எனவே கடந்த காலத்திலே கலைஞர் அவர்களும்
திராவிட முன்னேற்ற கழகமும் இப்படிப்பட்ட அம்சங்களில் ஆற்றி இருக்கக்கூடிய பங்கு, இதை ஒட்டி கம்யூனிச இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட அம்சங்களை உயர்த்தி பிடித்த பாங்கு, நம்மை போன்று இன்னும் பல கட்சிகள், இன்னும் பல அமைப்புகள், சங்கரலிங்கனார் போன்ற தலைவர்கள் இவர்களெல்லாம் ஆற்றி இருக்கக்கூடிய உயிரை கொடுத்து தியாகம் செய்து உடைமைகளை இழந்து இன்றைக்கு இந்தியா என்கிற ஒரு நாட்டை கட்டமைத்து இருக்கிறோமே, அந்த நாடு சீரழிந்து போகக்கூடிய ஒரு இடத்திற்கு இந்த ஆட்சி கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. இவர்கள் இன்னும் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தால் என்ன ஆகும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். தொழிலாளர் உரிமைகள் பறிப்பு, விவசாயத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் ராஜபாட்டையில் நடப்பதற்கான ஏற்பாடு, அப்புறம் விவசாயம் என்னாகும், தொழிலாளிகள் என்ன ஆவார்கள், எல்லாமே இன்றைக்கு பிரச்சனையாக இருக்கிறது. எனவே கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பை பேசுவது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல அவருக்கு புகழ் சேர்ப்பதல்ல, அவருக்கு நிறைய புகழ் இருக்கு. ஆகவே நாம் இப்ப பேசுற விஷயங்கள் ஏதோ அவருக்கு கிரீடம் வைப்பதல்ல, அந்த பங்கினை நினைவுபடுத்தி இன்றைக்கு பாஜக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற அராஜகத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த பங்களிப்பு நமக்கு எப்படி துணிச்சல் கொடுக்க போகிறது, நமக்கு எப்படி வழிகாட்ட போகிறது என்பதை பார்ப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடப்பதாக நான் நினைக்கிறேன். 28 அரசியல் கட்சிகள் சேர்ந்து இந்தியா என்கிற ஒரு மேடை, ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அதில் சிறப்பான பங்கை வகித்துக் கொண்டு இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதில் சிறப்பான பங்கை வகித்துக் கொண்டு இருக்கிறது. ஒரே நோக்கம் என்பது பாஜகவை தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்பது. மோடியின் மீது நமக்கு தனிப்பட்ட விரோதம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது எந்த நோக்கத்திற்காக என்று சொன்னால், தேச விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்தவர்கள், மொழி போராட்டத்தில் உயிர் நீத்தவர்கள், தொழிலாளிகள் விவசாயிகள் உரிமைகளுக்காக நடந்த போராட்டங்களில் எல்லாம் உயிரை கொடுத்தவர்கள், அந்த தியாகத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட இன்றைய அரசியல் சாசனம், இன்றைய இந்தியா, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், அதற்குள் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அரசு ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்கிற சவாலை நாம் இன்றைக்கு முன்னாலே கையில் எடுத்திருக்கிறோம். எனவே வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் கிள்ளி எறியக்கூடிய அந்த மிகச்சிறந்த போராட்டத்தில் தமிழகம் தனித்துவமான பங்கினை வகிப்பதற்கு கலைஞர் அவர்களுடைய கடந்த கால பங்களிப்பும் லட்சியமும் கொள்கையும் உதவும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன்.